வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாடு முழுவதும் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்பிடும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பொது போக்குவரத்தில் ரயில்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. நாடு முழுக்க உள்ள முக்கிய நகரங்களை இணைக்கிறது. டாய்லெட் வசதி, நீண்ட தூர பயணங்களுக்கு பெர்த் என பல்வேறு வசதிகளும் இருப்பதால் மக்கள் பலரும் ரயில்களில் பயணிக்கவே விரும்புகிறார்கள். டிக்கெட் விலை குறைவாக இருப்பதும் மக்கள் ரயில்களை தேர்வு செய்ய மற்றொரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதற்கிடையே இந்திய ரயில்வே துறை வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் டிக்கெட் கட்டண கட்டமைப்பை மாற்றி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் குறுகிய தூரம் மற்றும் புறநகர் வழித்தடங்களில் ரயில் டிக்கெட் உயரப்போவதில்லை. அதே நேரம் தொலைதூர பயணங்கள் மற்றும் ஏசி வகுப்புகளுக்கு டிக்கெட் விலை உயர்கிறது. நீங்கள் வழக்கமாக 2ஆம் வகுப்பில் பயணம் செய்பவராக இருந்தால் உங்கள் பயணம் 500 கிலோமீட்டர் வரை இருந்தால் கட்டண உயர்வு இருக்காது. 500 கிலோமீட்டர் வரை சாதாரண வகுப்பில் பயணிப்போருக்கு ரயில் டிக்கெட் உயர்வு இல்லை. அதே நேரம் 500 கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போருக்கு டிக்கெட் விலை உயர்வு இருக்கும். ஏசி அல்லாத மெயில் அல்லது எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணம் செய்பவர்கள் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா என்ற விகிதத்தில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதாவது 500 கிலோமீட்டர் மேலான பயணத்தில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா என்ற விகிதத்தில் கணக்கிட்டு கட்டணம் உயர்த்தப்படும். உதாரணமாக 1000 கிலோமீட்டர் தூர பயணத்திற்கான டிக்கெட் கட்டணம் முன்பு இருந்ததை விட ரூபாய் 10 அதிகரிக்கும். இது சிறியதாக தோன்றினாலும் நீண்ட தூர பயணிப்போருக்கு தங்கள் கட்டணம் கணிசமாக உயர்ந்திருக்கும். மறுபுறம் ஏசி வகுப்புகளுக்கும், அதாவது ஏசி சேர் கார், ஏசி 3 டயர், 2 டயர் அல்லது முதல் வகுப்பு ஏசி என எல்லா ஏசி வகுப்புகளுக்கும் 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா உயர்த்தப்படுகிறது. இதுவும் 500 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பயணங்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது 1000 கிலோமீட்டர் பயணத்திற்கு நீங்கள் முன்பு செலுத்தியதை விட ரூபாய் 20 அதிகமாக செலுத்த வேண்டும். புறநகர் ரயில் கட்டணங்களில் எந்த மாற்றமும் இல்லை. புறநகர் ரயில் சேவைகளை சென்னை, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட புறநகர் ரயில்கள் டிக்கெட் விலையில் மாற்றம் இல்லை. புறநகர் டிக்கெட் விலை அமைப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதால் இதே கட்டணம் தொடரும். அதேபோல் அலுவலகம் அல்லது பள்ளிக்கு சென்று வர மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகள் உயராது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் சீசன் டிக்கெட்டுகளை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான பயணிகளுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை தருகிறது. ஓகே நண்பர்களே, இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.